Hello students, welcome to 9th standard English class. This video is about Unit 3, Prose, Old Man River, written by Dorothy Deming. Part 3. Shall we move on to the lesson? Scene 2. Time an hour later. Setting the same. At Rice. Same group is in the living room with the exception of Jim. Sarah is asleep, covered with a blanket. In a big chair, Amy, Rose and Betty have 3 candles on the table. Betty is trying to read. Betty, putting down her book with a thud. I can't read by this light. How do you suppose our grandmothers ever did? Scene 2. Time 1 hour later. Setting அதே setting தான். At Rice மறுபடியும் curtain ரைஸ் ஆகுது. அதே குரூப் ஆஃப் சில்ட்ரன் தான் லிவிங் ரூம்ல மறுபடியும் உட்காந்துட்டு இருக்காங்க, ஜிம்மை தவிர. சாரா ஒரு பிளாங்கெட்டை போத்திட்டு ஒரு பிக் சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. ஏமி, ரோஸ், பெட்டி எல்லாம் 3 பேர் டேபிள் மேல 3 கேண்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பெட்டி அந்த கேண்டில் வெளிச்சத்துல அந்த புக்கை ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பெட்டி வேகமா அந்த புக்கை தூக்கி போடுறா. என்னால இந்த கேண்டில் வெளிச்சத்துல படிக்க முடியல. எப்படி நம்ம கிராண்ட் மதர்லாம் இந்த லைட் வெளிச்சத்துல படிச்சிருப்பாங்க, இவ்வளவு கம்மியான லைட் வெளிச்சத்துல படிச்சிருப்பாங்க அப்படின்னு கேக்குறா. Rose, I don't believe they tried to read. I guess they went to bed when it grew dark. Amy, maybe we have to go to bed. It's nearly 11. But I couldn't sleep a wink. Betty, nor I. Rose, nor I. Listen, what's that noise? All 3 listen. Rose, running to the window and peering out. I can't see a thing. It's pitch dark. It sounded like something bumping against the house. இவ்வளோ கம்மியான வெளிச்சத்தில் அவங்க புக்கெல்லாம் வாசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க இருட்டானதுமே அவங்க பெட்டுக்கு போய் படுக்க போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. சரி, நாமளும் இப்போ பெட்டில் போய் படுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 11 o'clock ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட தூக்கமே வரலையே அப்படின்னு ஏமி சொல்கிறா. பெட்டியும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. எனக்கும் தான் தூக்கம் வரல அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. கவனிங்க, என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே ரோஸ், பெட்டி, ஏமி 3 பேருமே ஜன்னல் கிட்ட போய் ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறாங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, எதையுமே பார்க்க முடியல. ஆனா ஏதோ வேகமா நம்ம வீட்டு மேல மோதின மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு ரோஸ் சொல்றா. பெட்டி nervously, oh come back, let's stick here together. Jim entering left in raincoat, carrying flashlight. Battery's dead. I waved it almost 100 times, though maybe somebody saw it. Betty, scornfully, maybe. Jim, it has stopped raining anyway, and let us start moving everything to the attic. Bring the food and water first, then the blankets. I'll do the carrying up the ladder to the roof. பெட்டி பயத்துல நடுங்கிட்டே, எல்லாரும் பின்னால வாங்க, நம்மளாம் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஜிம்மு லெஃப்ட் சைட்ல இருந்து ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு பிளாஷ் லைட்டை எடுத்துக்கிட்டு வரான். பேட்டரி சுத்தமா இல்லாம போயிடுச்சு. பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் ஒரு 100 தடவைக்கு மேல அந்த லைட்டை வேவ் பண்ணிட்டே இருந்தேன், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுட்டே இருந்தேன். ஆனா யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். பெட்டியும் இருக்கலாம், யாரும் பார்த்துருக்கலாம், இல்ல பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி, மழை நின்றுருச்சு, வாங்க நம்மெல்லாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டிக்ல போய் இருக்கலாம் அப்படின்னு ஜிம் சொல்றான். ஆட்டிக்னா மேல ரூஃப் மேல இருக்கிற ஒரு சின்ன ரூம். முதல்ல சாப்பாடு, தண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் இதெல்லாம் எடுத்துட்டு ரூஃப் மேல ஏறி போறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜிம் சொல்றான். பெட்டி, மை நியூ ஸ்ப்ரிங் கோட், ஐம் கோயிங் டு சேவ் தட். ஷீ ரஷஸ் அவுட் லெஃப்ட், டேக்கிங் அ கேண்டில் வித் ஹர். ரோஸ் going over to her sister, shaking her gently. Sarah, wake up dear, we are going to sleep in the attic. Sarah, oh, where am I? உடனே பெட்டி, என்னோட புது ஸ்ப்ரிங் கோட், நான் அதை போய் காப்பாற்றி எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா லெஃப்ட் சைட்ல கேண்டில் எடுத்துக்கிட்டு ஓடுறா. ரோஸ் போய் அவளோட தங்கச்சி சாராவை தூக்கத்துல இருந்து எழுப்புறா. வா, நம்ம ஆட்டிக்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றா. சாரா முழிச்சிட்டு, ஓ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. Rose, come on. She helps Sarah to her feet and quickly wraps a blanket around her. To the attic. Exits left, leading Sarah and taking one of the candles with her. Amy,
ought to get father's most valuable books and mother's jewel case and... Jim. Amy, we will need water and food more than books and jewels. You don't seem to realize. He is interrupted by a cry from outside right. ரோஸ் உடனே சரி வா போலாம், நம்மலாம் போய் ஆட்டிக்ல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கேண்டிலும் எடுத்துக்கிட்டு மெல்ல ரோஸும் சாராவும் அங்கிருந்து போறாங்க. ஏமி, நான் போய் அப்பாவோட மோஸ்ட் வேல்யூபிள் புக்ஸையும் அம்மாவோட ஜுவல் கேசஸையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஏமி, நமக்கு தண்ணியும் சாப்பாடும் தான் அதிகமா தேவைப்படும், புக்ஸும் ஜுவல்ஸும் இல்ல, இது ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஜிம் சத்தமா வெளியே ரைட் சைட்ல இருந்து கத்தி சொல்றான். மிஸ்டர் பீட்டர்ஸ், ஹலோ தேர், ஹலோ இன் த ஹவுஸ், மிஸ்டர் மார்ஷல், மிஸ்டர் மார்ஷல். ஏமி, they have come for us. Here we are. She runs to the window. Jim, picking up the third candle from the table, running to the window and waving it back and forth. Here we are, in here. ஹலோ, யாராவது வீட்டில் இருக்கீங்களா? மிஸ்டர் மார்ஷல், மிஸ்டர் மார்ஷல் அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் கூப்பிடுறாரு. அவங்க நம்மளை தான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க, நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி ஜன்னல் பக்கமா ஓடி போறா. ஜிம் உடனே டேபிள்ல இருந்த 3வது கேண்டில் எடுத்துக்கிட்டு ஜன்னல் பக்கத்துல போய் வேகமா முன்னும் பின்னும் கேண்டில அசைக்கிறான். நாங்க இங்க இருக்கோம், இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றான். பெட்டி, entering on the run from the left, carrying her dress box. Are we rescued? Who is there? Mr. Peters, still outside. Mr. Marshall, are you all right? This is Tom Peters and Miss Marsh, the Red Cross nurse. We are here in a boat. அதே சமயத்துல பெட்டியும் லெஃப்ட் சைட்ல இருந்து கையில அவளோட ட்ரெஸ் பாக்ஸை தூக்கிக்கிட்டு ஓடி வரா. நம்மளை காப்பாத்திட்டாங்களா? யார் அங்க அப்படின்னு கேக்குறா. மிஸ்டர் பீட்டர்ஸ் அவங்கள காப்பாத்த வந்திருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. மிஸ்டர் மார்ஷல், நீங்க பரவாயில்லையா? நான் டாம் பீட்டர்ஸ், அப்புறம் மிஸ் மார்ஷ், ரெட் கிராஸ் நர்ஸ், நாங்க இங்க போட்ல இருக்கோம் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே இருந்து மிஸ்டர் பீட்டர்ஸ் குரல் கொடுக்கறாரு. ஜிம், row around to the back porch. You can get in there. There is a bumping of the boat against wood. Voices. Steady now. There, I'll got hold of the rail. Tie her up. Jim and Amy exit right towards the voices. More voices greeting. And then, Mr. Peters enters the living room with a lighted lantern, followed by Miss Marsh, Amy and Jim. யாரோ அவங்கள காப்பாத்துறதுக்காக போட்ல வந்திருக்காங்க அப்படின்றத ஜிம் தெரிஞ்சுக்கிறான். அதனால ஜிம் அவங்களுக்கு வழி காட்டுறான். அப்படியே போட்ல பின்புறமா போர்ச்சுக்கிட்ட கொண்டு வாங்க, நீங்க அந்த வழியா உள்ள வரலாம் அப்படின்னு ஜிம் மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட சொல்றான். ஜிம் இப்படி சொன்னதும் அந்த போட்டை பின்புறமா திருப்புறாங்க. ஜிம்மும் ஏமியும் அப்படியே அந்த மிஸ்டர் பீட்டர்ஸோட குரலை கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு வழிய சொல்லிக்கிட்டே தொடர்ந்து போறாங்க. அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணியே மிஸ்டர் பீட்டர்ஸ் லிவிங் ரூமுக்குள்ள ஒரு எரியிற லேந்தரோட வராரு. அவரை தொடர்ந்து மிஸ் மார்ஷ், ஏமி, அப்புறம் ஜிம்மும் எல்லாம் ஒன்னா சந்திக்கிறாங்க. பெட்டி, we are rescued, we are rescued. Come, Sarah, Mr. Peters. Why are you children all alone? நாம காப்பாத்தப்பட்டுட்டோமா, நாம காப்பாத்தப்பட்டுட்டோமா, வா சாரா அப்படின்னு பெட்டி சாராவை கூப்பிடுறா. ஏன் நீங்க பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்கீங்க அப்படின்னு இவங்களெல்லாம் பார்த்துட்டு மிஸ்டர் பீட்டர்ஸ் கேக்குறாரு. ஏமி, எஸ், there is a terrific crash followed by a wall of pain and a scream. Rose, off stage left. Oh, Sarah, she's fallen off the step ladder. Come quick, somebody. I've dropped my candle and it's gone out. Mr. Peters, Miss Marsh, who is carrying a small black bag, and Amy rush off stage left. ஆமா நாங்க அப்படின்னு ஏமி அவருக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குது. அதை தொடர்ந்து பயங்கரமா வழியால யாரோ கத்துற மாதிரியும் சத்தம் கேக்குது. ஸ்டேஜுக்கு வெளியே லெஃப்ட் சைட்ல, ஓ சாரா ஏனி மேல ஏறும் போது விழுந்துட்டா, யாராவது சீக்கிரம் வாங்க, நான் கேண்டில கீழே போட்டுட்டேன், அது அணைஞ்சு போச்சு அப்படின்னு ரோஸ் சத்தமா சொல்றா. மிஸ்டர் பீட்டர்ஸ், மிஸ் மார்ஷ் கையில ஒரு சின்ன கருப்பு பையோட ஏமியும் ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைட்ல வேகமா என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. பெட்டி, ஓ ஐ ஹோப் ஷி ஹசன்ட் broken her neck. ஜிம், get the first aid box.
It's in the pile of coats. I'll fix a place for her to lie down. He arranges chairs so Sarah can lie down. Mr. Peters enters left carrying Sarah. Steady now. You are all right. More frightened than hurt, I think. He places Sarah on the chairs. ஓ, அவ கழுத்தை எதுவும் உடச்சிக்கலையே அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு பெட்டி சொல்றா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வாங்க, அது அந்த கோட்டெல்லாம் கூச்சி வச்சிருக்கோம்ல அங்க இருக்கு. நான் சாரா படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு ஜிம் சொல்லிட்டு சேர்ஸை எடுத்து சாராவை படுக்க வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்றான். ஸ்டேஜோட லெஃப்ட் சைட்ல இருந்து மிஸ்டர் பீட்டர்ஸ் சாராவை தூக்கிட்டு வராரு. ஸ்டெடியாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சரியாயிடுவ. அடிப்பட்டதை விட ரொம்ப பயந்துட்ட போல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் சொல்றாரு. சாராவை தூக்கிட்டு வந்து ஜிம் அரேஞ்ச் பண்ண அந்த சேர்ஸ் மேல படுக்க வைக்கிறாரு. Amy, placing the lantern near Sarah. I'm glad Miss Marsh is here. Miss Marsh is examining Sarah. Sarah is sobbing softly, saying every so often, "It hurts." Rose kneels beside Sarah's chair, holding her hand. Jim stands in the background with Betty. Sarah, "It's my leg that hurts." ஏமி சாரா பக்கத்துல ஒரு லேந்தரை வச்சுட்டு மிஸ் மார்ஷ் இங்க வந்ததுக்கு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றா. மிஸ் மார்ஷ் நர்ஸா இருக்கிறதுனால சாராவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சாரா தேம்பிக்கிட்டே மெதுவா அடிக்கடி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ரோஸ் சாராவை படுக்க வச்ச சேருக்கு பக்கத்துல முட்டி போட்டு சாராவோட கையை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா. ஜிம்மும் பெட்டியும் அவ பின்னால சாராவை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. என் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சாரா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா. மிஸ் மார்ஷ், எஸ், யூ ஹாவ் ஹர்ட்டட் பேட்லி சாரா, பட் we can fix it up and we will all get into the boat and take you home. You are going to be all right. She motions to Mr. Peters, Jim and Amy to move to one side of the stage. Rose stays with Sarah. ஆமா, ரொம்ப அதிகமாக தான் அடிபட்டிருக்கு சாரா, ஆனால் நம்ம அதை சரி செஞ்சிடலாம். நாம எல்லாம் போட்டுக்கு போய் உங்க வீட்டுக்கு போயிடலாம், உனக்கு சரியாயிடும் அப்படின்னு மிஸ் மார்ஷ் சாரா கிட்ட சொல்றாங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ், ஜிம் அப்புறம் ஏமி கிட்ட மிஸ் மார்ஷ் அவங்க செய்கையிலேயே போலாம் அப்படின்ற மாதிரி செய்கை காட்டுறாங்க. அதனால எல்லாரும் ஸ்டேஜை விட்டு ஒரு பக்கமா நகர்ந்து போயிடுறாங்க. She has broken her right leg just below the knee. We can splint it up with pillows and umbrella and lift her safely into the boat. I think we ought to take her to the emergency Red Cross hospital in the armory. ஆனா ரோஸ் மட்டும் சாரா கூடவே இருக்கா. சாரா அவளுடைய வலது கால் முட்டிக்கு கொஞ்சம் கீழே உடைச்சுக்கிட்டா. நாம தலகாணியையும் அம்பர்லாவையும் வச்சு அந்த உடஞ்ச பகுதிக்கு சப்போர்ட்டா வச்சா அவளை சேஃபா போட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். நான் நினைக்கிறேன் நாம சாராவை ஆர்மரியில உள்ள எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு அப்படின்னு ரோஸ் சொல்றா. மிஸ்டர் பீட்டர்ஸ், we can take Rose and Betty along too. But Jim, you and Amy will have to stay until we can get back for you or send some other boat. Miss Marsh returns to surround Sarah's right leg with pillows, using an umbrella and cane along the outside to keep the leg stiff. நாம ரோஸையும் பெட்டியையும் நம்ம கூடவே போட்ல கூட்டிட்டு போயிடலாம். ஆனா ஜிம், நீயும் ஏமியும் நாங்க போயிட்டு மறுபடியும் வர வரைக்கும் இல்லனா வேற ஏதாவது போட்டை அனுப்புற வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜிம்மு கிட்ட சொல்றாரு. மிஸ் மார்ஷ் சாராவோட ரைட் லெக்க பில்லோ அப்புறம் அம்பர்லா வச்சு சப்போர்ட் கொடுத்து அவ காலை அசைக்க முடியாம ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிம், that's all right. We will be perfectly safe up on the roof. Mr. Peters, we can leave you an extra lantern and a jar of coffee. Need anything else? Amy, only some of your calmness. We will be all right. Thanks. சரி, பரவாயில்ல, நானும் ஏமியும் பத்திரமா இந்த ரூஃப்லயே இருக்கோம் அப்படின்னு ஜிம் மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட சொல்றான். நாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேந்தரும் ஒரு ஜார்ல காஃபியும் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் வேற ஏதாவது வேணுமா ஜிம் அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜிம்மு கிட்ட கேக்குறாரு. நீங்க பொறுமையா இருந்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவைப்படாது, நாங்க சரியா தான் இருப்போம், நன்றிகள் அப்படின்னு ஏமி மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட சொல்றா. மிஸ்டர் பீட்டர்ஸ்,
Don't thank me. Thank the Red Cross. He goes over to Sarah and helps lift her into a blanket roll to form a stretcher. Miss Marsh picks up her bag. Jim and Mr. Peters lift and carry Sarah toward the right. We can swing her down into the boat very easily. It won't hurt a mite. Sarah, get your things. Rose and Betty, you are going with us. Rose and Betty grab their coats. Betty takes her dress box. நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ரெட் கிராஸுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் சொல்லிட்டு சாராவுக்கு ஒரு பிளாங்கெட்டை வச்சு ரோல் பண்ணி ஸ்ட்ரெச்சர் மாதிரி ரெடி பண்றாரு. சாராவை அதில் படுக்க வைக்கிறதுக்காக அவர் தயாரிக்கிறாரு. மிஸ் மார்ஷ் அவங்களுடைய பேகை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சாராவை இப்படி பிளாங்கெட்ல ரோல் பண்ணா ஈஸியா வலிக்காம போட்டுக்கு கொண்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம ரோஸும் பெட்டி நீங்களும் எங்க கூட தான் வரீங்க, அதனால உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீட்டர்ஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரோஸும் பெட்டியும் அவங்க கோட்ஸை எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. பெட்டி அவளுடைய ட்ரெஸ் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு போட்ல போறதுக்கு கிளம்புறா. சாரா drowsily, Miss Marsh gave me something to stop the hurt. It has almost gone. Amy at the door, dropping a kiss on Sarah's forehead as they carry her out. That's fine, dear. Have a nice boat ride. சாரா ரொம்ப மயக்கமா, மிஸ் மார்ஷ் என்னுடைய வலி போறதுக்காக எனக்கு ஏதோ கொடுத்தாங்க, அந்த வலி கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்படின்னு சாரா சொல்றா. ஏமி கதவு கிட்ட வந்து சாராவோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு எல்லாம் நல்லது, ஹாவ் அ நைஸ் போட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு பாய் சொல்றா. She waves as the stretcher goes out, followed by Rose and Betty. Try to get word to Mother that we are all right, Betty, and to Jim's family too. Betty, I'll try. I hope you'll be rescued soon. Bye. Rose, goodbye, Amy. Good luck. ரோஸுக்கும் பெட்டிக்கும் பாய் சொல்றா. அது மட்டும் இல்லாம பெட்டி கிட்ட, பெட்டி நீ போய் அம்மா கிட்ட நாங்களாம் நல்லா இருக்கோம்னு சொல்லு, ஜிம்மோட ஃபேமிலி கிட்டயும் நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. சரி, நான் ட்ரை பண்றேன், எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நீங்களும் சீக்கிரமா கண்டிப்பா காப்பாத்தப்படுவீங்க, பாய் அப்படின்னு பெட்டி ஏமிக்கும் ஜிம்முக்கும் பாய் சொல்றா. ரோஸும் பாய் ஏமி, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்ல ஏற போறாங்க. ஏமி, குட் பாய். There is more thumping, only less loud than before, and voices giving directions. Amy fusses with the lantern, trying to get it lighted. Mr. Peters, off stage. You will be all right, Jim. ஏமி எல்லாருக்கும் குட் பை சொல்றா. முன்ன விட இப்போ அமைதியா இருக்கு. நிறைய குரல்கள், அவங்க பேசுற சத்தம் தான் கேக்குது. பேசுற சத்தத்தை வச்சு அவங்க வழிகாட்டிட்டு அவங்க எல்லாம் போட்ல கிளம்பிடுறாங்க. ஏமி அவள்கிட்ட இருக்கிற லேந்தரை கொளுத்துறதுக்கு ட்ரை பண்றா. அந்த லேந்தர்ல கொஞ்சம் தான் வெளிச்சம் வருது. மிஸ்டர் பீட்டர்ஸ் ஆஃப் ஸ்டேஜ்ல போய் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் ஜிம் அப்படின்னு சொல்றாரு. ஜிம், ஸ்டில் ஆஃப் ஸ்டேஜ். எஸ், டோன்ட் வரி அபவுட் அஸ். Goodbye. Voices in distance. The sound of oars. Jim enters right, wiping his forehead. Amy gets the lantern lighted and blows out candles. Water's dropping. He pours 2 cups of coffee from Mr. Peters' jar. Hands one to Amy. Raises his cup as though in a toast. Here's to the coffee, lantern and rescue. I'm glad we have a wide awake, well-equipped disaster committee in this town. ஜிம் இன்னும் ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்துகிட்டே, சரி எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, குட் பை அப்படின்னு சொல்றான். போட்டு நகர்ந்து போக ஆரம்பிக்குது. அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துல போற வரைக்கும் ஜிம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க தூரமா போனதும் ஜிம் ஸ்டேஜோட ரைட் சைட்ல நெத்திய தொடச்சுக்கிட்டே உள்ள வரான். ஏமி அந்த லேந்தரை கொளுத்தி வச்சுட்டு எல்லா கேண்டில்ஸையும் ஆஃப் பண்ணிடுறா. தண்ணீர் துளிகள் விழுந்துகிட்டே இருக்கு. ஜிம் மிஸ்டர் பீட்டர்ஸ் கொடுத்த ஜார்ல இருந்து காஃபியை 2 கப்ஸ்ல ஊத்தி 1 கப்பை ஏமி கிட்ட கொடுக்கறான்.
ஏதோ டோஸ்ட்ல இருக்கிற மாதிரி அந்த காஃபி கப்பை ஜிம் மேலே உயர்த்துறான். இதோ இந்த காஃபி, லேந்தர், அப்புறம் நாம காப்பாற்றப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிட்ட இப்படி அகண்ட, விழிப்புணர்வான, சிறந்த, நன்கு பொருத்தப்பட்ட டிசாஸ்டர் கமிட்டி, அதாவது பேரிடர் குழு ஆபத்து காலத்துல உதவுவதற்காக நம்ம டவுன்லேயே இருக்காங்கன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ஜிம் ஏமி கிட்ட சொல்றான். ஏமி, and a Red Cross nurse for emergencies. Thank God for the rescue. Both lift the coffee cups and drink. Still standing. Curtain. அப்புறம் அந்த ரெட் கிராஸ் நர்ஸ் எமர்ஜென்சிக்காக நம்மளை காப்பாத்தினதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஏமியும் சொல்றா. ஜிம், ஏமி 2 பேருமே அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு காஃபி கப்பை மேலே உயர்த்திட்டு அந்த காஃபியை குடிக்கிறாங்க. ட்ராமா இதோட முடிஞ்சிருது. கர்டன் க்ளோஸ் ஆயிடுது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் ஜிம், ஏமி, ரோஸ், பெட்டி மற்றும் சாரா எப்படி பெற்றோர்கள் துணை இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக, தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டாங்க அப்படின்றதையும், ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி எப்படி சரியான நேரத்துக்கு வந்து அவங்கள காப்பாற்றினாங்க அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிப்பட்ட இயற்கை பாதிப்புகள் வரும்போது நாம் மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் நாம் உதவி செய்யணும். குறிப்பாக நம்மளை விட மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக நாமே முன் வந்து உதவி செய்யணும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Okay, my dear students, I hope you all understood this lesson very well. We will meet in the next video. Thank you.